வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பபி. நான் நினைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னா, இந்த இந்தியா டீம் தங்களுடைய ஒரு T20 ஸ்குவாட் ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த ஆசிய உலக கோப்பை 2025ஆம் ஆண்டுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் ஒன்று செய்யணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்மளை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. அவளாம் காணும், நாமெல்லாம் சேர்ந்து படிப்படியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கொள்வோம். என்ன இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த இந்தியா டீம் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ண பிறகு மற்ற டீம் ஸ்குவாடுகளை பார்க்காம நம்மளுடைய கண் எப்பயுமே இந்தியா டீம் ஸ்குவாட் பக்கம் தான் போகும். சரியானு போய் பார்த்தா இந்தியா டீம் ஸ்குவாட்டை நம்மளுடைய அதிரடி நாயகன் 360 சூரியகுமார் ஜாதவோட தலைமையில நம்மளுடைய சச்சின் அடுத்தது தான் சொல்லணும் சுட்மன் கில் வைஸ் கேப்டனாக சரியா இது ஆர்மமே அமர்க்கணமா இருக்குத்தானே என்று பார்த்தா அங்க பார்த்தா தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட சிங்கக்குட்டி அபிஷேக் சர்மா அற்புதமான பிளேயர், எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப T20ல நம்பர் 1 இருக்கிறாரு அபிஷேக் சர்மா. அடுத்தது நம்மளுடைய மும்பை பிளேயரான திலக் வர்மா, சொல்லவும் தேவையில்லை, கிளாசிக்கல் ஒரு அற்புதமான ஒரு வீரர். சரி, பேட்டிங் இவ்வளவு தானா என்று பார்த்தா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல 2 பேர்ட்ட பேரை போட்டிருந்தாங்க. ஒன்று சஞ்சு சாம்சன், அடுத்தது ஜித்தேஷ் சர்மா. சொல்லவே தேவையில்லை, ஜித்தேஷ் சர்மா ஆர்சிபி டீம் கப்படிக்கிறதுக்கு ஓரளவு தூண்டுதல் காரணமாக இருந்தது ஜித்தேஷ் சர்மா. அப்ப 2 பேட்ஸ்மேனும் ஓகே, சஞ்சு சாம்சனும் சரி, ஜித்தேஷ் சர்மாவும் சரி, பெர்ஃபெக்டான பிளேயர்ஸ். சரி ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் பார்ப்போம்னு பார்த்தா சொல்லவா வேணும், ஹட்ரிக் பாண்டியா மனுஷன் உதறி இது வரும் தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பிளேயர் ஹட்ரிக் பாண்டியா. சரி, ஹட்ரிக் பாண்டியா ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பார்த்தா சுழல் பந்து வீச்சாளர் கலந்த ஒரு அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர். சரி, அவரும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததை பார்ப்போம் என்று பார்த்தா நம்மளுடைய ரிங்கு சிங், சிவம் டுஃபே 2 பேருமே இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸை பார்த்தா எனக்கே ஒரு என்ன சொல்றது, பைப்பாக்குற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் சொல்லணும். சரி, அடுத்தது சுழல் பந்து வீச்சுக்கு வந்தா நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தியும் இருக்கிறாருங்க. அடுத்தது நம்மளுடைய குல்தீப் ஜாதவும் இருக்கிறாருங்க இந்த ஸ்குவாடில். 2 பேருமே ஒரு அற்புதமான ஒரு சுழல் பந்து வீச்சாளர். வேகப்பந்துக்கு வந்தா அடுத்தது நம்மளுடைய பூம்ரா இல்லாம எந்த ஒரு டீமுமே இருக்காது. நம்மளுடைய பூம்பூம் பூம்ரா சொல்லவே தேவையில்லை, கலக்கிடுவாரு. அடுத்தது அஸ்தீப் சிங், அவரும் ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். அடுத்தது நம்மளுடைய நிதிஷ் ராணா. ஓகே, 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் 15 பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்பட்டாச்சு. இந்த குழாமுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வின்னிங் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா 99.9 தான் கொடுக்கணும். நான் என்ன செய்ய போறேன்னா 90% கொடுக்குறேன் இந்த ஸ்குவாடுக்கு. மற்ற ஸ்குவாடையும் பார்க்க தானே வேணும். இப்போதைக்கு 90% இந்த இந்தியன் ஸ்குவாடுக்கு கொடுக்குறேன் நம்முடைய எம்ஜே பவி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொசைட்டி மிஸ்ஸால. சரி, யாரெல்லாம் இதுல மிஸ் பண்றீங்கன்னு பார்த்தா நான் பெருசா மிஸ் பண்றது நம்மளுடைய KL ராகுல. அடுத்தது ரிஷப் பண்டையும் மிஸ் பண்றேன். அடுத்தது சுரேஷ் ஐயரையும் மிஸ் பண்றேன். அடுத்தது ஜெயஸ்பாலையும் மிஸ் பண்றேன். மிஸ் பண்ணி எல்லாரையும் மிஸ் பண்ணிடலாம். ஆனா ரெண்டாலும் இவங்க எல்லாம் இல்லாட்டியும் இப்ப செலக்ட் பண்ண டீம் ஒரு தரமான ஒரு டீம் அதுதான் சொல்லணும். சரி, இந்தியா டீம் 8 ஆசிய உலக கோப்பையை அடிச்சிருக்காங்க. T20ல முதலா T20 ஃபார்மேட்டுக்கு ஆசியா கோப்பை வரும்போது 2016ஆம் ஆண்டும் இந்தியா டீம் தான் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டீம் இருக்காங்க. எந்த டீம்னா ஸ்ரீலங்கா டீம். அவங்களும் 2022 நடத்தப்பட்ட T20 ஃபார்மேட்டிலான நடந்ததை அவங்களும் அடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த 2 டீமும் தான் ஃபைனல் வரும். அது என்னுடைய கருத்து. நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த டீம் அப்படி இருக்கு, யார் அடிப்பாங்கன்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தட்டி நம்மளை வளர்த்து விடுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நாமளும் ஓரளவு போடுற எஃபெக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வீடியோ ஓரளவு சக்சஸ் ஆகும் என்றதை சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை எம்ஜே பவி மறக்காதீங்க, எல்லா டீமோட ஸ்குவாடையும் கொண்டு வருவேன். ஆசியா கோப்பையை சொல்லவே தேவையில்லை, ரிவ்யூல நிச்சயமாக வருவான். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் எம்ஜே பவி. டாடா.